ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அனிதா சிஸ்டர் சிக்கன் ஃபிஷ்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் செய்ய போகிறாங்களாம். என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். இன்றைக்கி கரண்ட் அடுப்பில் தான் செய்ய போகிறாங்க. ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இப்போ லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குமா, அந்த ஸ்மெல்லு வராதான், அதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஜீரா மிளகாய், மிளகு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்காங்க. ஆனியன் இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆனியன், பாய் பாய் சௌஜன்யா. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2-3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க பீஸு. அதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறாங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது வந்து கொத்தமல்லி தூள் சேர்க்க போறாங்க, 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறாங்க. இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போறாங்க, 1 டேபிள் ஸ்பூன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மிக்ஸியில் மசாலா அரைச்சாங்க பாருங்க, அந்த தண்ணியவே அப்படியே ஊற்றுறாங்க. ஊற்றி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ மிக்ஸியை கழுவி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறாங்க. நம்ம வந்து வெங்காயம் போட்டுட்டு அடுத்தது உடனே தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாவே சேர்ப்போம். ஆனால் இவங்க டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க. டொமேட்டோ வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. நல்ல ஸ்மெல்லு, சூப்பர் ஸ்மெல்லு, நல்ல வாசம் வருதுங்க. சூப்பரா வாசம் வருது. அந்த மசாலா நல்லா வெந்து மேல வந்து அந்த ஆயில், அதாவது எண்ணெய்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கனை சேர்க்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. மேல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பீஸ் கிடையாது, லெக் பீஸ் தான் வச்சிருக்காங்க போல. சின்ன சின்ன பீஸ் கிடையாது, லெக் பீஸ் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சேர்த்துக்கலாம். ஓகே,
अब देखो मसाला वेगते इवर देखो मैं चिकन சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், சிக்கன் நல்லா வேகணும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கடாய் சின்ன கடாயாக இருந்ததும் அதை கிண்ட முடியல, அதனால கொஞ்சம் பெரிய கடாயை மாற்றிட்டாங்க. இப்போ நல்லா அப்படியே கொதிக்குது. இப்போ மூடி வச்சாச்சு, நல்லா வேகத்தை பார்த்துக்கலாம். சிக்கன் ஸ்மெல் வேற லெவல். சிக்கன் ஸ்மெல்லு வேற லெவல். அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறாங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா. அவ்வளோதாங்க, சிக்கன் கறி ஃபினிஷ். அவங்க சேனலுக்கு அப்படியே சைடில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க.